தமிழ்நாட்டிலே முத வந்து எல்லோரும் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பணம் ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி எல்லா சேனலுக்குமே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டோம். இந்த மாடை பிடிச்சா 2 லட்சம், யார் வேணால் பிடிச்சிக்க, பிடிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இருக்காங்க இல்லையா, அந்த மாடுபிடி வீரரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டே வாடா, போடா அப்படின்னு சொல்லி அது பேசுகிறாங்க. முதல்ல வந்து இந்த பாலமேடு அடங்கலாம் போனோம்னா மரியாதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐயா கூட பாண்டித்துறை வந்து கட்டையில் சூப்பராக மாடு பிடிக்காதுயா அப்படின்னு சொல்லி, எப்பா இந்த ஊர் காலம் வருது, நீலம கோனார் பாலமேட்டில் தலை சிறந்த மாடு நீலம கோனார் காரினா கருஞ்சிருக்குன்னு மைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த காலம் வருது அப்படின்னா அவருடைய காலம் வருது, அவர் அப்படின்னு தான் மரியாதை சொல்லுவாங்க. அவன் இவன் வாடா போடான்னு பேச மாட்டான். ஆனால் இப்போ இருக்கிற கமிட்டியில் எல்லாருமே எல்லா ஊருமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடியார உள்ளே விட்டா வராது, வெளியே வராமல் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது வந்து எல்லாம் ஆடியன்ஸ் டோட்டல் எல்லோரும் பார்க்குறவங்க இல்லையா, அது வீட்டில் பார்ப்பாங்க, சங்கடப்படுவாங்க இல்லையா. ஏன்டே நிறையா கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மாடுக்கு நாங்கள் கார் போடுறோம், ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறோமான்னு கேட்குறாங்க. நாங்கள் பாரம்பரியமாக வந்துடுங்கிறா, எங்களுக்கு எதுவுமே வேணாம், என் மாடு களத்தில் உள்ள வந்தால் போதும். என் மாடு வந்து நான் இன்னும் இல்லை, எந்த மாடு என் பேரை விட்டாலும் எனக்கு என்னுடைய ஆடியன்ஸ் போகணுன்றாங்க. என்ன ஒரு மாடு உங்கள் பேரில் மாடு போகுது அப்படின்னு, எங்கள் செட்டு மாடு தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான். நம்ம அது பேர் இருந்தால் போதும். நாங்கள் இதில் கலங்கன்ட்டான், எங்களை தெரியலன்னா அது எழுதிட்டு இல்லைன்னு அர்த்தம். வணக்கம், என் பேர் வந்து திருப்பரங்குன்றம் SMS செல்வகுமார். எங்கள் அப்பா வந்து திருப்பரங்குன்றம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SM சீனிவேல் அப்படின்னு சொன்னால் MLA அப்படின்ற பேரை காட்டிலையும் வந்து ஜல்லிக்கட்டில் நாங்கள் பேர் வாங்கினது தான் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட வந்து 1993 என்னுடைய பயணங்கள் ஆரம்பித்தது. இது பேர் வந்து தோட்டா, நம்ம முடக்காத்தா மணின்னு சொல்லி நம்ம தம்பி மாடுபிடி போயிடுவார். அவன் தான் முத வந்து என்கிட்ட காமிச்சது. 2020 வந்து வந்து மணப்பாறையில் இந்த மாடு நின்றது. அது என்கிட்ட கூப்பிட்டு காமிச்சாப்புல, ஆனால் இந்த மாடை பாருங்கண்ணே வந்து என்கிட்ட வந்து ஸ்டாலின் மாடு, அது பேர் பாகுபலி. அது இன்ன வரைக்கும் பிடி கொடுத்தது கிடையாது, மனிதனுக்கு கட்டுப்பட காலையே கிடையாது. ஆனால் அந்த மாடு வந்து மனிதனுக்கே கட்டுப்படலை, ஏன்னா அந்த மாடு இன்ன வரைக்கும் பிடியே ஆகலை. அதை காட்டில் 5 மடங்கு இது வந்து திறமை இதில் இருக்குண்ணே, நான் ஒவ்வொரு இடத்துலையும் இதை பார்க்குறேனே அப்படின்னா. நான் வந்து அது சரியாக கொஞ்சம் காதில் இது எடுத்துக்கல. இப்போ நானும் என் மாப்பிள்ளையும் கௌதம் வந்து அரளிப்பறை ஜல்லிட்டு போயிருந்தோம், 2021 போயிருந்தோம். அன்னைக்கு இதோட விளாட்டை பார்க்குறோம், கொடூரமான விளாட்டு. இப்படி ஒரு மாடு விளாட பார்க்கல, இது எந்த மாடை பார்ப்போம்டா அப்படின்றப்ப மறுநாள் வந்து மணி எனக்கு இதை போட்டு விட்றாப்புல, ஆனால் இந்த மாடை பாருங்கண்ணே அப்படின்றப்ப தான். அப்புறம் தான் வந்து இந்த மாட்டோட திறமையை நாங்கள் ஃபுல்லாக ஒவ்வொன்றா வீடியோ ஃபுல்லாக எடுத்து கலெக்ஷனில் பார்க்குறேன். அப்போ தான் பார்க்குறேன் இதோட விளாட்டே வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இதை வாங்கினது. நான் சூரக்குண்டு முருகன் சொல்லி ஒரு பேர், தம்பி பேர், அவன்கிட்ட இதை வாங்கிட்டேன். நான் வாங்கினது வந்து 7 லட்ச ரூபாய்க்கு எடுத்தது நாங்கள். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, காசு அது நம்ம ஒரு பாரம்பரியமாக இருக்கிறனால வந்து அந்த விளாட்டு மாடு எங்களுக்கு வேணும், பிடிபடாத காளையை தான் வாங்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். அப்போ இதை எடுத்தது நான். அதை எடுத்தப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலே முத வந்து எல்லோரும் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பணம் ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி எல்லா சேனலுக்குமே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டோம். இந்த மாடை பிடிச்சா 2 லட்சம், யார் வேணால் பிடிச்சிக்க, பிடிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் மாடு வெற்றி பெற்றுச்சு. மாட்டு மேலே நம்பிக்கை, என் காலை வெற்றி பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் நான் உள்ளே இறக்குறேன். நான் இது மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ அவன் வந்து மாடை பிடிச்சா மாடே ஃப்ரீன்னு போட்டாப்புல. யார் சூரக்குண்டு முறையும் வந்து மாடு பிடிச்சா மாடு இனாம்னு சொல்லி போட்டாப்புல. ஒரு 5 வேடிக்கையில் போட்டாப்புல. 5 வேடிக்கையுமே முக்கியமான வேடிக்கை. 2023. ஆமாம், 23 அந்த வருஷம் ஃபுல்லாக போட்டப்போ வந்து அதை பார்த்துட்டு தான் நாங்களே மாடு எடுத்தோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 150 வாடிக்கு மேலே நான் பார்த்துருப்போம். நாங்கள் 150 வாடிக்கு மேலே பார்த்துருப்போம். இன்ன வரைக்கும் மாடு பிடிபடல. இல்லை, அது எல்லாத்துக்கும் மாட்டில் உள்ளே இருக்கிறவங்க, ஜல்லிட்டில் இருக்கிறவங்களுக்கு உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாட்டோட இது என்னன்றது தெரியும் அவங்களுக்கு. அது வந்து மணிதான் வச்ச பேர், முடக்காத்தா மணிதான் இதுக்கு பேர் தோட்டான்னு பேர் வச்சது. ஆனால் மாட்டுக்கு முத பேர் வச்சது வந்து நாங்கள் வந்து எப்பயுமே வந்து நான் சொல்ல 1993 2000 வரைக்கும் வந்து அந்த டயத்தில் ஃபுல்லாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ராமுன்னு வைப்பாங்க, இல்லைன்னா பாண்டின்னு வைப்பாங்க. முத மாட்டுக்கு வித்தியாசமாக பேர் வச்சது வந்து திருச்சி சிவா தான். சேது, வெற்றி, இப்படி ஒரு மாதிரி பேரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சாப்புல. ஏன்னா அப்படின்றப்ப சேது வருது இன்றைக்கி அப்படின்வாங்க. அது கொஞ்சம் அப்போ என்னடா வித்தியாசமாக பேர் வைக்கிறாப்புல, பெரிய மருது
அப்படின்ப்பா. நாங்கள் இங்கிட்டு ஃபுல்லாக கிராமத்தில் ஃபுல்லாக வந்து பாண்டி ராமு இல்லை மலையான் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் தான் வைப்போம். மாட்டுக்கு பேர் வைக்கிறது, மாட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சதில் ஃபுல்லாக வந்து திருச்சி சிவா தான். அதில் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், நாங்கள் நல்லா கேட்டுக்குங்க. வாடிக்குள்ளே வரப்போ 2 பேர் தான் வரணும், 3 பேர் தான் வரணுன்றாங்க. எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும் எங்களுக்கு களத்துக்குள்ளே வந்து எங்கள் மாடு நேரடியாக விளையாடுது பார்த்தீங்களா. என் பசங்க உள்ளே ஒரு 20 பேர் 25 பேர் உள்ளே வந்து நின்று பார்க்கணும். அவன் சந்தோஷமாக அந்த மாடை பார்க்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு அதுதான் எங்களுக்கு தீபாவளி. அது வந்து கமிட்டி வந்து அலோவ் பண்ணணும். உள்ளே வந்து நின்று பாருங்கள், எல்லா கோட்டுக்கு நின்று பாருங்கள் அப்படின்னு அதை கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு மாட்டுக்கு 3 பேர் தான் உள்ளே போகணுன்றாங்க. அது நீ மட்டும் பார்த்து என்ன பிரயோஜனம்? நாங்கள் நேரில் பார்க்கணுங்க, அதாங்க எங்களுக்கு தீபாவளி. அதுக்கு தானே மாடை அவுக்குறான் இருக்காங்க இல்லையா. அந்த மாடுபிடி வீரரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேய் வாடா டேய் போடா அப்படின்னு சொல்லி அது பேசுகிறாங்க. முதல்ல வந்து இந்த பாலமேடு அளவுலாம் போனோம்னா மரியாதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐயா கூட பாண்டித்துறை வந்து கட்டையில் சூப்பராக மாடு பிடிக்கிறாருயா அப்படின்னு சொல்லி, எப்பா இந்த ஊர் காலம் வருது, நீலம கோனார் பாலமேட்டில் தலை சிறந்த மாடு அது. நீலம கோனார் காரினா கருஞ்சிருச்சன்னு மைட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த காலம் வருது அப்படின்னா அவருடைய காலம் வருதுன்னு சொல்லி அவர் அப்படின்னு தான் மரியாதை சொல்லுவாங்க. அவன் இவன் வாடா போடான்னு பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கமிட்டியில் எல்லாருமே எல்லா ஊருமே நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா, டேய் குடியார உள்ளே விழுந்தா வராது வெளியே வராமண்ணா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது வந்து எல்லாம் ஆடியன்ஸ் டோட்டல் எல்லோரும் பார்க்குறவங்க இல்லையா, அது வீட்டில் பார்ப்பாங்க, சங்கடப்படுவாங்க இல்லையா. இன்னொன்று ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறது ரொம்ப பெரிய விஷயங்க சார். ஒரு மாட்டுக்கு சார் குடியாரன் வந்து இன்றைக்கி வந்து பிடிச்சிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவாங்க. நாங்கள் வந்து எப்படி கேளுங்க, மழை அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஓடி வரணும். நான் எங்கே இருந்தாலும் நான் ஃபாரினில் இருப்பேன். நான் மாட்டுக்கு இற வச்சிட்டியா எதாவது கேட்டுகிட்டே தான் இருப்பேன். நான் என்ன பண்ணுறீங்க, மழை வந்துடும், வெயிலாக இருந்தாலும் பார்த்தாகணும், மழையாக இருந்தாலும் பார்க்கணும். தொடர்ந்து அந்த 5 நாள்லாம் அடமழை பெய்யும். அடமழையெல்லாம் பெய்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா டயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். போய் மாட்டுக்கு இற வச்சுட்டு வரதுக்கு சார் இன்னும் போலீஸை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் போய் வந்து இற வைக்கணும். ரொம்ப எல்லோரும் மாடு வளர்க்குறவங்க அதெல்லாம் அவ்வளோ லேஸ் கிடையாது, ரொம்ப கஷ்டம். நம்ம போகும்போது நம்மளுக்கு ஒரு நமக்கு வந்து அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, புறவாடியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆன்லைன் டோக்கனாக இருந்தாலும் சரி, கை டோக்கனாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து சித்திரவதை தான். நீ ஆன்லைன் டோக்கன்றது வந்து ஆஃபீஸர் மூலியமாக வாங்கி இது வாங்குகிறேன். கை டோக்கன்றது ஊர்கிட்டையும் வந்து ஊர் கமிட்டி வந்து ரெண்டுமே இதுதான். அதே மாதிரி இந்த கார் பரிசு இருக்குது பார்த்தீங்களா, ஏன்டே நிறையா கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மாடுக்கு நாங்கள் கார் போடுறோம், எதாவது ஷேர் பண்ணிக்கிறோமான்னு கேட்குறாங்க. நாங்கள் பாரம்பரியமாக வந்துவீங்கடா, எங்களுக்கு எதுவுமே வேணாம், என் மாடு களத்தில் உள்ள விழுந்தால் போதும். என் மாடு வந்து நான் இருந்தில்ல எந்த மாடு என் பேரை அவுத்தாலும் எனக்கு என்னுடைய ஆடியன்ஸ் போகணுன்னாங்க. என்ன ஒரு மாடு உங்கள் பேரில் மாடு போகுது அப்படின்வாங்க. எங்கள் செட்டு மாடு தான் வருது அப்படின்னு சொல்லுவேன் நான். நம்ம அது பேர் இருந்தால் போதும். நாங்கள் இதில் கலங்கண்டுட்டோம், எங்களை தெரியலன்னா அவன் ஜல்லிட்டு இல்லைன்னு அர்த்தம். இது வந்து இதுக்கு பேர் தான் ராக்கெட்டு. இதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ ஓய்வு கொடுத்தாச்சு. இது ஒரு 4 வருஷம் நல்ல ஃபீல்டில் நின்றுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் அக்கா பையன் வாங்கினாப்புல, கௌதம் தான் வாங்கினாப்புல. நான் அப்போ கூப்பிட்டு சொன்னேன், நான் இதை எதுக்குடா வாங்குற, இதை கொஞ்சம் இது எதுக்குப்பா வாங்குறேன். அப்போ இது வந்து கொஞ்சம் வெளிவரட்டு மாடு. என்ன கௌதம் இது என்ன கௌதம் அப்படின்னு, மாமா மாட்டில் திறமை இருக்குவோமா பார்ப்போம்மா அப்படின்னாப்புல. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 2020 2024 வரைக்கும் கரட்டிக்கல்லில் வந்து இது ஃபஸ்ட் ப்ரைஸு. அதேமாதிரி அவனே ஒருத்தர் வந்து செகண்ட் ப்ரைஸு. ஆமாம் செகண்ட் ப்ரைஸு. இதுக்கு தான் கடைசியில் ஆடியன்ஸு நல்ல ஒரு க்ரௌடு. பழைய இளையரத்தி காலைக்கு அப்புறம் வந்து க்ரௌடு வந்து இதுக்கு தான் நல்ல ஆடியன்ஸ் இதுக்கு வந்து ராக்கெட்டுக்கு இருந்துச்சு. ப்ரைஸ் நிறையா வாங்கிருச்சுங்க. எல்லா ஊர்லேயுமே வந்து மாடு வெற்றி தான். இப்போ இதுக்கு வயசு வந்து எப்படி 14 வயசு இருக்குங்க. இதுக்கு 14 வயசு இருக்குங்க. ஆனால் அதுக்கு மேலே தாங்க ஒரு மாடு வந்து நல்ல கேம் விளாடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா விளாண்டா 7 வருஷம் தான் அதோட கேமு. நல்லா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ஒர்க் அவுட் கொடுத்து அதேமாதிரி நடை பிடிக்கிறது வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. வா நடை பிடிக்கிறது இதெல்லாம் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் ஈச்சா போட்டால் போதும். அதே மாதிரி வந்து ஃபுட்டை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். நடை பிடிக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் பிடிக்கலாம், இல்லைன்னா நம்ம கலப்பை விழுறாங்க வயக்காட்டில், அதில் கட்டி போட்டாலே போதும். ஆனால் கம்பல்சரியாக மாடு வந்து 11 மணி வரைக்காச்சும் வெயிலில் நிற்கணும். அந்த வெயிலில் நின்றால் தான் அதோடய எனர்ஜி வந்து இதாக இருக்கும். உங்களுக்கு இப்போ பரவாயில்ல உள்ளே ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த வெயிலில் ஏற்றுவோம். அப்போ அந்த கடுமையை வந்து மாடு இது வரணும். நம்ம மாடை உள்ளே கொட்டையில் போட்டு ஃபேன் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அங்கே போகிறப்ப மாட்டுக்கு வந்து இழப்பு வந்துடும். மாட்டு எங்கே அழகு தான் அது வந்து விபூதி.
விபூதியை வந்து நான் ஈரத்தில் வந்து நம்ம காய்ச்சி மேலே வைக்கிறது. அது ஏன் சார் இப்போ நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணுறீங்களா இல்லை பாரம்பரியமாகவே இது வருதானே சார்? இது பாரம்பரியம். முதல்லாம் வந்து மாடை ஜோடிப்பாங்க. இப்போ நாங்கள் தான் அதை அரைகுறையாக ஜோடிக்கிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டில் வந்து சலங்கை, கால் சலங்கை இருக்கும், கழுத்து மணி இருக்கும், எல்லாமே மாடை ஜோடிச்சு தான் உள்ளே வைப்பாங்க. அது காலப்போக்கு மாறிடுச்சு. இன்னும் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து வெளிவரத்தில் வந்து இன்னும் அவங்க ஃபுல்லாக காலில் சலங்கை கட்டி தான் அவுக்குறாங்க. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஊருக்குள்ளே வந்து மாடு உள்ளே ஓடி வருது இல்லையா, அந்த சவுண்டு கட்டுச்சுன்னா பொம்பளால் ஃபுல்லாக உள்ளே போய்க்கிறதுக்கு, அதுக்காக மாடு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சலங்கை கட்டினது அவங்க. இது பேர் பாண்டிமுனி. இது இப்போ ஒரு 4-5 வாடி தான் அவுத்துருக்கோம். நல்லா ஒரு சிறப்பாக வருது இது. இது போக தான் இனி அடுத்த வருஷம் தான் இதோட விளாட்டு தெரியும். எல்லாமே வந்து நாட்டு மாடு தான் அது. ஆமாம், புலிக்குளம் மாடு தான் அது. ஆமாம், 4மே புலிக்குளம் தான். அது வந்து கம்பத்து மரம், நம்ம வத்ராப் சைடு, நம்ம அந்த சைடு மரம், அந்த லாஸ்ட்டில் நிற்கிறது. இது 3மே வந்து நம்ம நாட்டு மாடு, புலிக்குளம். ஆமாம், மாடை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்லங்க எங்களுக்கு. இப்போ நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, இப்போ ஒரு மெக்கானிக் மிஷின் பார்க்குறீங்கன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும்ல. இப்போ டயர் மாற்றினோம்னா எம்ஆர்எஃப் டயர் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாடை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மாடு அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வத்ராப்லேருந்து அப்படியே கம்பம் ஃபுல்லாக அப்படியே மேற்கு மலை தொடர்ச்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த காளைகள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஃபாரஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து உள்ள காளைகள் மாடெல்லாம் மேய்க்கக்கூடாதுன்றாங்களே, அந்த ரகம் இது. இந்த இப்போ மலை மாடுகள் வந்து இந்த இஷ்யூ போயிட்டு இல்லை சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? யார் இது இந்த அதிகாரம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து இந்த அதிகாரம் ஃபுல்லாக போடுறாங்க. ஆண்டாண்டு பூரமா எங்கள் சிஎம், பாட்டேன், முப்பாட்டேன் எல்லாருமே வந்து அந்த மாட்டில் தான் மேய்ச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த ரோட்டில் வந்து மாடை மேய்க்க முடியும்? அதை வந்துட்டு அவன் வந்து தடை போடுறதுக்கு என்ன, எதுக்கு தடை போடுறாங்கன்ற ஒன்றுமே தெரியலை. அதை பற்றி நீங்கள் இப்போ ஒரு ஐயா அதில் போராடி இருக்காரு. இப்போ நான் மாற்றுக் கட்சி, நாங்கள் அதிமுக இருக்கோம், இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் இருக்கேன். இருந்தாலும் வந்து நான் சீமானை அதை பாராட்டி தான் ஆகணும். ஒரே ஆளாக நின்று விவசாய இதை உடச்சி உள்ளே கூட்டிகிட்டு போனாப்புல, அதெல்லாம் நான் பாராட்டுறேன். இதை பற்றி உங்களோட கருத்து எதுவும் இருக்கா சார்? இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்குங்களா சார்? மலை மாடுகளை வந்து மலை மாடு மலையில் தான் மேயும், அங்கே காட்டில் தான் மேயும். அது வருஷத்துக்கு ஒரு பொங்கல் கொண்டு வந்து உள்ளே வந்து பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஃபுல்லாக வந்து ஐயம்பட்டி எல்லா ஊர்லேயும் வந்து உள்ளே மாடு அடைப்பாங்க. அப்போல்லாம் நாங்கள் பார்த்தோம்னா எல்லாமே டிராக்டரு, ட்ரைசைக்கிளில் போட்டு 4 ஊர் கவுர் கட்டி கொண்டு வந்து உள்ளே வந்து அப்படியே அவுத்து விடுவாங்க. அது அவங்க ஊர் திருவிழா. இப்போ கிடை மாடுகள் என்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மலை மாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தில் வந்து ஒவ்வொரு ஏக்கருக்கு காணி, அரைக்காணி இப்படி ஒவ்வொரு இது இருக்கும். அதில் வந்து நைட் வந்து கெடை போடுவோம். இப்போ நம்ம கெடை போட்டோன்னே என்ன பண்ணுவோம்னா, நைட்டு ஃபுல்லாக வந்து சாணி போடுது பார்த்தீங்களா, அதுதான் உரம் நெல்லுக்கு விதைக்கிறப்போ வந்து அந்த இது பண்ணுவோம். இப்போ வந்து அதை வந்து இப்போ இவங்க போடக்கூடாதுன்னு, மேய்க்கக்கூடாதுன்றாங்க. அப்போ இந்த மாடு ஏன்னா அழிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ எப்படி விவசாயம் வந்து பண்ண முடியும்? கிடையே போட முடியாது. நைட்டு வந்து ஒவ்வொரு ஏக்கர்லேயும் வந்து காலையில் வந்து என் குண்டு, மறுநாள் என் மச்சனையும் குண்டு, அதுக்கு அடுத்த நாள் வந்து என் சித்தப்பா மையம் குண்டு, அப்படி ஒவ்வொரு குண்டில் நைட்டு வந்து மாடு மேய்ச்சல் போடுவோம். நைட்டு வந்து ஒரே இடத்துல இது போடுவோம். அப்படி மாடு வந்து அந்த சாணி போடுறது தான் அந்த பூமிக்கு வந்து உரம். அது அந்த உரத்தை வச்சு தான் இருக்குது. இப்போ அதவே இவங்க அழிக்க நினச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆமாம், விவசாயமே இருக்காது. இன்ன வரைக்குமே வந்து கிடமாடை வச்சு தான் நிலைமை இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறேன்னே தெரியலை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே வந்து தீர்ப்பே கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா சிஎம்ஏ தலையிட முடியாது. ஆனால் அதை வந்து சென்னை மக்கள், சென்னை பீச்சில் வந்து போராடினாங்க பார்த்தீங்களா, அந்த போராட்டம் தான் தமிழ்நாடே அதிர்வானது. நான் அவ்வளோதான் இது முடிஞ்சுன்னே நினச்சேன். நான் ஜல்லிக்கட்டு நீ நடக்காது அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிறப்ப வந்து மெரினா பீச்சில் போராடினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடே போராடினது. உண்மையிலே அந்த நினைவுகள் அவங்கள நாங்கள் யாருமே மறக்கக்கூடாது. வா அதான் உனைத்தான் தேடிக்க. இப்போ தம்பி பாலா தான் வந்து இந்த தடவை வந்து அவனியாவரத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காப்புல. இது வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து 10 வருஷமாகவே வந்து எல்லாருமே 5 வருஷமாக எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அரசாங்க வேலை தாரோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது நடைமுறையில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கபடிக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வேயில் எல்லாத்துலேயுமே போலீஸ் கோட்டை எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே, வாலிபால்லேருந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விளையாட்டு. ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு மதிப்புமே இல்லை. அதை வந்து தயவுசெய்து அரசாங்கம் வந்து இதை முன்னெடுத்து பார்க்கணும். இப்போ இதில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்பி குருவிலேருந்து கார்த்திகிலேருந்து எல்லாமே வந்து சிறந்த மாடுபிடி வீரர்கள். இப்போ அடுத்த தலைமுறை வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டீம் தான் வந்து அடுத்து மாடு பிடிக்கிறதுக்கு உள்ள களத்தில் உள்ள வருங்க. ஜல்லிக்கட்டு ஜாம்புவான் எஸ்எம் செல்லுக்கும் பயிர்களா